பெறும் என்பதற்கு நேற்று வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பே சான்றாகும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் சுயாட்சி உரிமையை பெற்று தந்து நிலைநாட்டிய மாண்புமிகு தமிழ்நாட்டிற்கு மாபெரும் பெருமையை தேடித்தந்து இந்தியாவிற்கு வழிகாட்டி முதலமைச்சராக இருக்கின்ற முதல்வர் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதிக்கு வித்திட்ட பகுத்தறிவு தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரியார் பெரிய விடியலுக்கு அவசியம், பேரறிஞர் அண்ணா பெரும் நாட்டின் அவசியம், கலைஞர் தமிழ் இனம் மொழிக்கு அவசியம், தலைவர் தளபதியோ இன்று தமிழ்நாட்டிற்கு அவசியம். தலைவர் தளபதியோ இன்று தமிழ்நாட்டிற்கு அவசியம். அண்ணன் உதயநிதி உதய சூரியனுக்கு அவசியம். இந்த வரலாறு தான் ஒவ்வொரு உடன்பிறப்புகளுக்கும் அவசியம். திமுக கழகம் இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் இல்லை, புரட்சி சட்டங்கள் இல்லை. எட்டிய தூரம் வரை தலைவர் தளபதியால் எதிரிகளே இல்லை. அண்ணன் தலைவர் தளபதியின் உழைப்பிற்கு ஈடு என எவரும் இல்லை. சமூக நீதியா, மதச்சார்பின்மையா, மாநில சுயாட்சியா, கூட்டாட்சியா, குடியுரிமை சட்டமா, இந்தி திணிப்பா, தொகுதி மறுசீரமைப்பா, வக்பு சட்டமா, அனைத்திலும் இவர் என்ன நினைக்கிறார் என்றே இந்தியா பார்க்கிறது. பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமல்ல, சமுதாய முன்னேற்றத்தின் ஆதாரம் என்று உணர்ந்து அந்த சுய உதவி குழுவிற்கு காலை முதல் மாலை வரை கால்வழி பாராமல் சுழநிதி வழங்கிய சூரியனே, இன்று மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், மகளிருக்காக ஆட்டோ மானியம் வழங்கி பல புதுமைகளை படைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியை வழங்குகின்றேன். ஈரோட்டு எரிமலையாய் நடந்து வரும் இளைஞர், எங்களின் சின்ன கலைஞர், குறிஞ்சி மலரின் புத்திரர் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் தந்தையின் கட்டளைகளை தலையில் ஏந்தி தமிழ் மக்கள் நலனை மனதில் ஏந்தி ஏற்ற பொறுப்பினை வீருடன் செயல்படுத்திய வரலாற்றில் தெற்கு ஆசியாவிலேயே முதலாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். கேலோ இந்தியா ஆடவர் காக்கி போட்டி, முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் என்று பல போட்டிகளை தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடத்தி தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறையை உலகமறிய செய்தவர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரிவு வீரர் வீராங்கனைகளை தேசிய அளவிலான உலக அளவிலான வீரர் வீராங்கனைகளாக மாற்றுவதே என் லட்சியம் என்று அனைத்து பிரிவுகளையும் சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தியதோடு பரிசு தொகைகளை பன்மடங்காக உயர்த்தி ஊக்கத்தொகைகளையும் அதிகமாக வழங்கி வேலை வாய்ப்புகளையும் வழங்கி புதிய நம்பிக்கைகளையும் ஊக்கத்தையும் கொடுத்து விளையாட்டுத் துறையில் இந்தியாவில் தமிழ்நாடுதான் நம்பர் 1 மாநிலம் என்று உருவாக்கி காட்டியவர். என் மீது வரும் விமர்சனங்களுக்கு என்னுடைய செயல்பாடுகளால் நடவடிக்கைகளால் மட்டுமே பதில் சொல்வேன் என்று சொல்லி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை விளையாட்டுத் துறையில் மற்றவர்கள் வியப்படையும் வகையில் வீரியத்துடன் செயலாற்றிக் கொண்டிருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வழங்குகின்றேன். நீர்வளத்துறை அமைச்சர், கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அவை முன்னவர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை ஒரு முறை நாடாளுமன்றத்திற்கும் 4வது முறையாக சட்டமன்றத்திற்கும் 2 முறை மாவட்ட ஊராட்சிக்கும் அனுப்பிய திட்டக்குடி வாக்காளர் பெருமக்களுக்கும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் கடலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடோமை கோடோ உலகு. நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடோமை கோடும் உலகு. உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும் என்ற தலைவர் கலைஞரின் உரை சொல்லி எனது உரையை தொடங்குகின்றேன். தொழிலாளர் நலன், வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் 5வது முறையாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய நல்ல வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய வணக்கத்திற்குரிய அண்ணன் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தொழிலாளர் நலன் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு இடையேயான சமநிலையை தொடர்ந்து பாதுகாக்க வருகிறது நமது அரசு. நமது அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொழில் அமைதி எப்போதும் பேணி காத்து வருகிறது. மாநிலத்தில் தொடர் உற்பத்தியை உறுதி செய்யும் தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியான வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுத்திடவும் தொழில் அமைதி அவசியமானதாகும். தொழிலாளர் நல சட்டங்கள், சமரச ஒப்பந்தங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் ஆகியவற்றை உறுதியாக அமுல்படுத்துவதில் நமது முதல்வர் அரசு கவனத்துடன் செயலாற்றி வருகிறது. அந்த அடிப்படையில் 49 நிறுவனங்களில் நடைபெற்ற வேலை நிறுத்தங்கள் சமரச அலுவலர்களின் பேச்சுவார்த்தைகளின் மூலம் விலக்கிக் கொள்ளப்பட்டன. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 8373 தொழில் தாவாக்கள் தீர்த்து வைக்கப்பட்டு தொழிலாளர் நலன் அரசாக நமது அரசு திகழ்ந்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொழிலாளர் நலனுக்காக பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதுவரை 24 தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் மற்றும் மறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பணிக்கொடை 1972ஆம் ஆண்டு பணிக்கொடை பட்டுவாடா சட்டத்தின்படி தொழிலாளர்கள் தாக்கல் செய்த 2368 கேட்பு மனுக்கள் முடிவு செய்யப்பட்டு பணிக்கொடை தொகையாக 16,95,66,342 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பணியின் போது ஏற்படும் விபத்துக்கள் காரணமாக ஏற்படும் ஊனம், இறப்பு ஆகியவற்றால் தொழிலாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தின் அடையும் துயரினை கருத்தில் கொண்டு தொழிலாளர் துறை அலுவலர்கள் பணியாளர் இழப்பீட்டு சட்டங்களின் கீழான வழக்குகளை விரைவாக முடித்து வருகின்றனர். இதன் காரணமாக பணியாளர் இழப்பீடு சட்டத்தின் கீழ் 2119 வழக்குகள் முடிக்கப்பட்டு 89,61,63,241 ரூபாய் இழப்பீட்டு தொகையாக பெற்றுத்தந்த அரசு மாண்புமிகு தளபதி அரசு. இதுபோன்று குழந்தைகளை கல்வியில் ஆர்வம் கொள்ள செய்யும் நோக்கத்துடன் உலகத்தின் முன்னோடி திட்டமாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த நமது முதல்வர் அவர்கள் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதிலும் கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிப்பதிலும் முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தமிழ்நாடு அரசு அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒன்றிணைந்து குழந்தை தொழிலாளர் முறையினை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அமலாக்க அலுவலர்களால் 34,345 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 60 குழந்தை தொழிலாளர்களும் 283 வளரிளம் பருவ தொழிலாளர்களும் 120 கொத்தடிமை தொழிலாளர்களும் மீட்கப்பட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்குள் குழந்தை தொழிலாளர் முறையினையும் 2030ஆம் ஆண்டிற்குள் கொத்தடிமை தொழிலாளர் முறையினையும் தமிழ்நாட்டில் அகற்றியே தீர வேண்டும் என்ற நமது மாண்புமிகு முதல்வரின் குறிக்கோளை முழுமையாக நிறைவேற்றும் என்பதை மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு வாரியங்களை உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தும் பொருட்டு 1975ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தினை நிறுவினார் நம் தலைவர் கலைஞர். அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கி பயனடையும் வகையில் குறைந்த வாடகையில் குற்றாலம், வால்பாறை மற்றும் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் விடுமுறை இல்லங்களும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தங்குவதற்கு சென்னையில் சிவா இல்லமும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம். சட்டமுறை இடையளவு சட்டம் நுகர்வோர் நலனை பாதுகாக்க இடையளவுகள் சட்டத்தை சிறப்பாக தொழிலாளர் துறை செயல்படுத்தி வருகிறது. நுகர்வோர்களுக்கு விற்கப்படும் அனைத்து பொருட்களும் தகுந்த எடையிலும் எண்ணிக்கையிலும் அதிகபட்ச விலைக்கு மிகாமல் விற்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த நிதியாண்டில் மட்டும் 47,769 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 8,063 முரண்பாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இசைவு தீர்வு முறையில் தீர்வு செய்த வகையில் இணக்க கட்டணமாக 1,36,41,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடையளவுகள் முத்திரையிட்டதன் மூலம் முத்திரை கட்டணமாக ரூபாய் 67.56 கோடியும் இடையளவு உரிமங்கள் மற்றும் புதுப்பித்தல் கட்டணமாக ரூபாய் 31.88 லட்சமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியங்கள் உழைக்கும் வர்க்கத்தில் 90% விழுக்காட்டிற்கு மேல் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன்களுக்காக பல்வேறு நல வாரியங்களை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆவார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உலகை கட்டமைக்கும் தொழிலாளர்களின் வாழ்வை கட்டமைப்பதற்காக நமது மாண்புமிகு முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாடு ஒப்பள தொழிலாளர்கள் நல வாரியத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கி தந்துள்ளார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று ஸ்விக்கி, சொமோட்டோ, அமேசான் போன்ற இணையதளம் வாயிலாக
பொருட்கள் விநியோகம் மற்றும் சேவைகள் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் நல தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2000 தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 4 கோடி செலவில் புதியதாக இ ஸ்கூட்டர் வாங்கும் செலவினத்தில் தலா 20,000 மானியமாக வழங்கப்படும் என்ற திட்டத்தையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் 1.5 லட்சம் கிக் தொழிலாளர்களுக்கு குழு திட்டம் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் பணிகளுக்கிடையே ஓய்வெடுக்கும் வகையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கூடங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரில் உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள பெண்கள் திருநங்கைகள் 1500 பேருக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாங்கும் செலவினத்தில் ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு ரூபாய் 1 லட்சம் மானியமாக வழங்க உத்தரவிட்டுள்ளார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 1000 பேருக்கு கொடுக்கிறதுல ஒரு பெண் ஓட்டுநருக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படும் என நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 7/5/2021 முதல் 31/3/2025 வரை 20,75,156 புதிய உறுப்பினர்கள் வாரியங்களில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 7/5/2021 முதல் 31/3/2025 காலத்தில் 28,87,382 தொழிலாளர்களுக்கு 2,460 கோடியே 81,34,073 கோடி ரூபாய் மதிப்பிலான பல பணப்பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பதிவு பெற்ற அமைப்பு சாரா தொழில்களில் 4,37,750 தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 1,200 ரூபாய், ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்திருந்தோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஓய்வூதியம் 1,200 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் கருதி தொழிலாளர் ஆணையர் தலைமையில் மாநில அளவிலான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆலோசனை குழுவும் கூடுதல் தொழிலாளர் ஆணையர்கள் தலைமையில் மண்டல அளவிலான ஒருங்கிணைப்பு குழுக்களையும் அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்த இணைய வழி தளமும் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்முடைய நாகமாளி அண்ணன் பல்வேறு கோரிக்கைலாம் சொல்லியிருக்காரு. அடிக்கடி வந்து தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன். அதற்கான ஒரு சின்ன செய்தி, இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரும் சட்ட தொகுப்புகளினால் பாதிப்பு ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளன. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பல்வேறு அமைப்பு சாரா வாரியங்கள் தொடங்கப்பட்டு இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்தியாவிலே உலகத்திலே அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியங்களை உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு. அது சிறப்பாக நடத்துகின்ற அரசும் தமிழ்நாடு அரசாங்கம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமான செய்தி, இவ்வாரியங்களில் 47 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஆண்டுதோறும் 800 கோடிக்கு மேல் அதிகமான நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு தொழிலாளர்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நம்முடைய இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரும் சட்ட தொகுப்புகளால் பாதிப்போர் பயந்துட்டீங்கல்ல, அதனால மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஆண்டுதோறும் 800 கோடிக்கு அதிகமான நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர்கள் செய்து வருகின்ற தமிழ்நாடு அரசாங்கம் அமைப்பு சாரா வாரியங்களில் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் தங்குதடையின்றி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை நேரத்தில் பணியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேலைவாய்ப்பு துறை, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காகவும் தனியார் துறைகளில் வளர்ந்து வரும் மனித தேவைகளை அறிந்து நமது மாண்புமிகு முதல்வர்கள் தனியார் துறை இணைந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னையில புதுக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது முதல்வர்களுடைய திருக்கரத்தால் 1 லட்சமாவது இளைஞருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு துணை முதல்வர்கள் 1,50,000வது பணி நியமன ஆணை வழங்கினார்கள் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
இதுவரை 309 மெகா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 2,49,392 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விரைவில் 2,50,000வது பணி நியமன ஆணையை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்படும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசின் பணிகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களில் நுண்திறன் வகுப்பறை, வைஃபை மற்றும் ஸ்மார்ட் போர்டு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக 75,200 மாணவர்கள் பலனடைந்துள்ளனர். இவர்கள் 6,615 மாணவர்கள் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பயிற்சித்துறை தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் அளவிற்கு உயர்த்தவும் அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் மாண்புமிகு முதல்வர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த உயரிய லட்சியத்தை நிறைவேற்ற தரமான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கும் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் 2021-22 ஆண்டில் ஒரு தொழில் பயிற்சி நிலையமும் 2022-23 ஆண்டு 11 தொழில் பயிற்சி நிலையங்களும் 24-25 ஆண்டில் 13 தொழில் பயிற்சி நிலையங்களும் இந்த நிதியாண்டில் 17 தொழில் பயிற்சி நிலையங்களையும் அளித்து இந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 42 தொழில் பயிற்சி நிலையங்களை நமக்கு அனுமதி அளித்து உதவிய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய அவர்களுக்கு அறிவையும் பயிற்சியும் அளித்து எல்லா இன்னைக்கு கொண்டு வரப்படுகின்ற தொழிற்சாலைகள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் 4 வருஷத்துல 75 ஆண்டுகள்ல 90 தொழில் பயிற்சி நிலையம், 4 ஆண்டுகள்ல 42 தொழில் பயிற்சி நிலையத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2024-25 ஆண்டில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் 93% மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது என்பதையும், கடந்த ஆண்டில் இதுவரை கண்டிராத அளவில் 90.77% பயிற்சியாளர்கள் பணியமர்த்தம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு தொழில் பயிற்சி பயிற்றுநர்கள் கடந்த ஆண்டில் நவீன தொழில்நுட்பங்களில் பல முன்னணி நிறுவனங்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. டான்சம், டான்காம், NPTEL, WRI, LNT போன்ற முன்னணி நிறுவனங்களில் 664 பயிற்றுநர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பயிற்சியாளர்களுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயிற்றுவிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நமது முதலமைச்சரின் சீரிய முயற்சியால் 71 தொழில் பயிற்சி நிலையங்களில் உட்கட்டமைப்பு மற்றும் திறன் கற்பித்தலை மேம்படுத்தும் லட்சிய திட்டமான டாடா டெக்னாலஜி உடன் இணைந்து 2,877 கோடி ரூபாய் செலவில் தொழில் பயிற்சி நிலையங்கள் 4.0 தரத்தில் உயர்த்தப்பட்டுள்ளது. இது உலகத்துல இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அதாவது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் அங்க இருக்கவங்கலாம் பார்த்து தமிழ்நாட்டில் எப்படி இந்த ஐடிஎல்லாம் நடைபெறுகிறது, எப்படி இதெல்லாம் சாத்தியமானது, எப்படி இந்த முதலமைச்சர் உருவாக்கினார் என்பதை மற்ற மாநிலங்கள் இங்கெல்லாம் பார்த்துட்டு போய் அந்த மாநிலங்களில் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 2,870 வரையிலும் இந்திய வரலாற்றில் எந்த ஒரு மாநிலத்திலையும் ஐடி தரம் உயர்த்துறதுக்கு 2,877 கோடி ரூபாய் வழங்கிய பெற்று தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2024 ஆண்டில் நடத்தப்பட்ட அகில இந்திய தொழில் தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 29 மாணவர்கள் பல்வேறு தொழில் பிரிவுகளில் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துள்ளேன். தொழில் 4.0 தரத்திலான தொழில் பிரிவுகளில் முதல் வருடத்திலேயே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த திட்டத்தினால இந்த 2,877 கொண்டு வந்த அந்த பயிற்சி நிலையங்கள்ல முதல் ஆண்டுல சேர்ந்தவங்கள்ல 2 மாணவர்கள், அதாவது முதல் வருஷத்திலேயே 2 மாணவர்கள் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் தொழில் பிரிவிலும் 2 மாணவர்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் தொழில் பிரிவிலும் அகில இந்த அளவில் முதலிடம் பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி முதலிடம் பெற்ற காரணத்தால நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வேலைப்பளுவிலும் அந்த மாணவர்களை அழைத்து நேரில் பாராட்டினார் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் 1948 ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின்படி அதிக எண்ணிக்கையில் 52,614 தொழிற்சாலைகள்
பதிவு செய்யப்பட்டும் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மொத்த பெண் தொழிலாளர்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 42% என்ற அளவிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அமைதியான தொழிற்சூழல், திறன் மிகுந்த தொழிலாளர்கள், வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது. இதனால் வாகன உற்பத்தி, மின்னணு, பொறியியல், மருத்துவம், ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் போன்ற துறைகளில் அதிகமான தொழிற்சாலை நிறுவப்பட்டுள்ளன. பட்டாசு தொழில் தமிழ்நாட்டில் 1562 பட்டாசு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இத்தொழிற்சாலைகளில் 59,407 தொழிலாளர்கள் நேரடியாகவும் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் பணியாற்றி வருகின்றனர். பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளின் விளைவாக ஏற்படும் ஒவ்வொரு உயிரிழப்பின் போது நமது முதல்வர்கள் மிகுந்த வேதனை அடைந்து தனது வழியை வெளிப்படுத்தி இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்கள். 2024-25 நிதியாண்டில் விதிமீறல் கண்டறியப்பட்டு பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு எதிராக 784 வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு 1,37,25,500 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேலும் பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பிரச்சார வாகனம் மூலம் பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேற்கண்ட பயிற்சி விளைவாக 15,799 பயன்பெற்று வருகின்றனர். கட்டுமான தொழிலாளர்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு குறித்தும் குறும்படங்கள் தயாரிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேடப்பட்டு வருகின்றன. மாநில அளவில் தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில தீ மற்றும் தொழிலக பாதுகாப்பு குழுவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பட்டாசு தொழிற்சாலையில ஆண்டுதோறும் அவ்வப்போது இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதத்துல தீ விபத்து வரும். பல்வேறு உயிர்கள் பலியாகின்றன. இதனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து இந்த இதில் அதிகமான அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த அதிகாரிகள் உத்தரவிட்டு மேற்பார்வையிட உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த வலிகளை தாங்கிக் கொள்ள நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக 10/11/2024 அன்று விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலை ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்தார்கள். அப்பொழுது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவரும், நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் KKS அவர்களும் சென்றிருந்தனர். நானும் தொழிலாளர் துறை அமைச்சருங்க இந்த முறையில் அவர் முதலமைச்சருடன் சென்றிருந்தேன். அங்கே போயிட்டு அந்த ஃபேக்டரியெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க. அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரே இடத்துல செய்யறதில்லை. அந்த கலவைகள், அந்த கெமிக்கல்லாம் வந்து முதல்ல மிக்சிங் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல மிக்சிங் பண்ண பிறகு அடுத்த பிறகு ஃபில்லிங்னா அந்த வெடி இருக்கு இல்லைங்களா, இந்த ஓட்டர்கள் அதில் போட்டு ஃபில் பண்றது ஃபில்லிங், அப்புறம் ஃபினிஷிங், அதை முழுமைப்படுத்துறது ஃபினிஷிங், அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் போன பிறகு தான் பேக்கிங் முடிச்சு டெஸ்பாச் ஆகிப்போம். இதெல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இடமாக பார்வையிட்டு எல்லா தொழிலாளத்திலும் அவருடைய குறைகளை கேட்டது வந்தார். இப்போ வரும்பொழுது ஒரு அம்மா கிட்ட போய் கேட்டார், அம்மா உனக்கு என்னம்மா குறை இருக்கு அப்படின்னு கேட்டபொழுது அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா இதுவரையிலும் இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு எந்த முதலமைச்சரும் வந்ததில்லை, நீங்கள் வந்ததுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அம்மா சொல்லிச்சு. முதல்ல சொல்லிட்டு சொன்னிச்சு, நம்ம முதல்வர் கேட்டாரு உனக்கு என்னம்மா வேணும், என்ன குறைன்னு சொல்லி கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உயிரை பணயம் வைத்து தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால ஒருவேளை நாங்கள் இறக்க நேரிட்டால், அது மாதிரிலாம் சொல்ல நம்ம முதலமைச்சர் சொன்னார். அந்த அம்மா சொல்லி, ஒருவேளை அப்படி இறக்க நேரிட்டால் எங்களுடைய குழந்தையை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுல குறிப்பாக எங்களுக்கு பின்னால் அந்த குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி உதவி நீங்கள் செய்திட வேண்டும் என்று அந்த அம்மா சொன்னிச்சு. முதல்வர் அவர்கள் ஈர கண்களோடு அங்கிருந்து புறப்பட்டு வந்து ஓய்வு இல்லத்திற்கு வந்த பிறகு உடனடியாக சொன்னார், பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் இறந்து விட்டால் அவர்கள் படிக்கின்ற கல்வி செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று உத்தரவிட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் 18 வயது நிறைவடைகின்ற வரையில் அவர்களுடைய அனைத்து பராமரிப்பு செலவுகளையும் அரசே ஏற்கும் என்று உத்தரவிட்டு போட்டது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, சொன்னதோடு இல்ல, உடனடியாக அதற்கான தொகை 5 கோடி ரூபாயை உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அணிவித்து அரசாங்கம் பிறப்பித்த முதலமைச்சர் இங்கே இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொழிலாளர் அரசு சட்டம். தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டம் என்பது அமைப்பு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியும்
தொழிலாளர்களுக்கும் அவரது சகோதரர்களுக்கும் செயல்படுகின்ற சமுதாய பாதுகாப்பு திட்டமாகும். தமிழ்நாட்டில் 43.77 லட்சம் தொழிலாளர்களும் மற்றும் 1.7 லட்சம் கோடி தொழிலாளர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் 11 தொழிலாளர்கள் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகளும் 241 ஈட்டுறுதி மருந்தகங்களும் செயல்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில் வளர்ச்சியும் உற்பத்தியும் பொருளாதார வளர்ச்சியும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட பன்மடங்கு தொழிலாளர்களின் உடல் நலமும் மனநலமும் முக்கியம் என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவுப்படி கடந்த 4 ஆண்டுகளில் 19 இஎஸ்ஐ மருந்தகங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன என்பதை பெருமையுடன் தெரிவித்துள்ளேன். உலக நாடுகளில் ஆங்காங்கே அரசியல் வேறாயினும் உழைப்பு ஒன்றே ஒன்றுதான். உழைப்போர் உலகமும் ஒன்றே ஒன்றுதான். உழைப்பு நல்கி பிழைப்போர் அனைவரும் உடன்பிறப்புகள் தான். ஒரு தாய் பெற்ற நற்றவ பிள்ளைகள் தான் என தாய் காவியத்தில் உழைப்பாளிகளை பற்றி கூறியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இதன் அடிப்படையில் தொழிலாளர் நலன் காக்கும் அரசாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. தலைமைச் செயலாளர் உயர் திரு என் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை செயலாளர் உயர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், முதலமைச்சரின் செயலாளர்கள் உயர் திரு உமாநாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும், உயர் MS சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திரு ஜி லட்சுமிபதி ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனிச் செயலாளர் உயர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும், தொழிலாளர் நலத்துறை செயலாளர் உயர் திரு வீரராகவரா ஐஏஎஸ் அவர்களுக்கும், தொழிலாளர் ஆணையர் உயர் திரு SA ராமன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் திரு B விஷ்ணுச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், ESI மருத்துவமனைகளின் இயக்குனர் உயர் திரு மகேஸ்வரன் இளங்கோவன் அவர்களுக்கும், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குனர் உயர் திரு ஆனந்த் அவர்களுக்கும், தொழிலாளர் நலத்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும், தொழிலாளர் பாதுகாப்பு துறையிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும், ESI மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிவிப்புகள். அறிவிப்பு எண் 1. திருக்குவளை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவர்கள் தங்கி பயிலும் வண்ணம் 3,50,00,000 ரூபாய் செலவில் புதிய மாணவர் விடுதி கட்டப்படும். அறிவிப்பு எண் 2. தமிழ்நாட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்கள் திறன் பயிற்சி பெறுவதற்கான சூழலை மேம்படுத்தும் பொருட்டு 32 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பழைய கட்டிடங்களின் உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் 67 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்படும். அறிவிப்பு எண் 3. தொலைதூர பகுதிகளில் இருந்து வந்து பயிலும் மாணவர்களின் வசதிக்காக அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் உள்ள 50 விடுதிகள் 22,98 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 4. கட்டுமான தொழிலாளர்கள் அவர்களது அன்றாட பணி தொடர்பாக அதிக அளவில் காலையில் கூடி காத்திருக்கும் இடங்களில் கட்டுமான தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குடிநீர் மற்றும் இதர அடிப்படை வசதிகளுடன் கூடிய 50 வசதி மையங்கள் 20,25 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 5. கட்டுமான தொழிலாளர் நல வாரிய உறுப்பினராக இருந்து 60 வயது பூர்த்தி அடைந்து குடும்பத்தினரின் கவனிப்பும் பராமரிப்பும் இல்லாத கட்டுமான தொழிலாளர்கள் தலா 50 நபர்கள் தங்கும் வகையில் உணவு மற்றும் உறைவிட வசதியுடன் சென்னையில் 2 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 6. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யாத தொழிலாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் பணியிடத்து விபத்து மரண உதவித்தொகை ரூபாய் 5 லட்சம் ரூபாயிலிருந்து ரூபாய் 8 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு எண் 7. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகைகளோடு கூடுதலாக பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகைகளோடு கூடுதலாக செவிலியர் நர்சிங் பட்டய படிப்பு பயில ரூபாய் 3,000, உணவு தயாரித்தல் மற்றும் சேவை கேட்டரிங் அண்ட் சர்வீசஸ் பட்டய படிப்பு பயில 3,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 8. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு முறையான பட்டப்படிப்பு, முறையான பட்ட மேற்படிப்பு, தொழிற்கல்வி பட்டப்படிப்பு மற்றும் தொழிற்கல்வி பட்ட மேற்படிப்பு போன்ற உயர்கல்வி பயில
தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை கூடுதலாக 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு எண் 9. பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முனைவர் பட்ட படிப்பு PhD பயிலும் நேர்வில் ஒரு கல்வி ஆண்டுக்கு ரூபாய் 15,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். அறிவிப்பு 10. பெண்கள் தன்னம்பிக்கையோடு ஆட்டோ ஓட்டும் சுய தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதை ஊக்குவிப்பதற்காக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர் வாரியத்தில் ஆட்டோ வாரியம் பழுதுபார்க்கும் தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 பெண்கள் திருநங்கைகள் ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாகனம் வாங்கும் செலவினத்தில் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை மானியமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிவிப்பு எண் 11. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் திறனை மேம்படுத்த கட்டுமான வேலை, கம்பி வளைப்பு, தச்சு வேலை, மின்பணியாளர் வேலை, பிளம்பர் வேலை, வெல்டர், வர்ணம் பூசுதல், ஏசி மெக்கானிக், கண்ணாடி அறுத்தல், சலவைக்கல் ஒட்டுதல் உள்ளிட்ட பல தொழில் இனங்களில் 7 நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க நாளொன்றுக்கு 800 ரூபாய் ஊதியத்துடன் 50,000 தொழிலாளர்களுக்கு ரூபாய் 45 கோடி செலவில் 45 கோடியே 21 லட்சம் செலவில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானியத்தில் பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறேன். இங்கே சற்று 124 உறுப்பினர்களுக்கு மேல் வெட்டு தீர்மானங்களை வழங்கியிருக்கிறார்கள். அதுல நம்முடைய மாண்புமிகு அதிமுக கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் RP உதயகுமார் அவர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அண்ணன் பிரின்ஸ் அவர்கள் கூலி தொழிலாளர் பிரச்சனை குறித்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் GK மணி அவர்கள் அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர் கழகம் ஊக்கத்தொகை உயர்த்தி தர வேண்டும் கேட்டிருக்காரு. அதோட இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அவருடைய தொகுதியில 1000 குடும்பங்களுக்கு மேல், அதாவது புலி கட் பண்ணக்கூடிய தொழில் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களாம் மிகுந்த சிரமத்தில் இருக்காங்க, உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அந்த தொழிலை செய்கின்ற அந்த வியாபாரிகளுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாகை மாலி அவர்கள் பல்வேறு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்களை பற்றி சொன்னாரு. அதுக்காக தான் விளக்கம் கொடுத்திருக்கேன். அந்த சட்டங்களால எந்த பிரச்சனையும் வராமல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தொழிலாளர்களை பாதுகாத்துக் கொள்வார். நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய L. ராமச்சந்திரன் குழந்தை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் தமிழகத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் குறித்த முழு புள்ளிவிவரங்கள் துவக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதுக்கு நாங்கள் தரவெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரைவாக முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிமாநில தொழிலாளர்களுக்குரிய அனைத்து லிஸ்டையும் எடுத்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தங்கை வானதி சீனிவாசன் அவர்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் கொள்கை குறித்து விவாதிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அது போன்று பல்வேறு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்ற வெட்டு தீர்மானங்களை நான் படித்து பார்த்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, குறிப்பா அதிகமான உறுப்பினர்கள் புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் துவக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க சொல்லியிருக்கின்ற அத்தனை செய்திகளையும் அத்தனை கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுக்க அரசு பரிசீலிக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையினுடைய இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.